ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக் ரைஸ் நம்ம வந்து செய்ய போகிறோம். அதுவும் கடையில் செய்கிற மாதிரி சூப்பராக செஞ்சு அசத்த போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு எக் ரைஸுக்கு தேவை முட்டை, அதனால் நம்மளுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நாங்கள் வந்து அத்தனை ஆட் பண்ணிக்கிறோம். நாங்கள் ஒரு 5 முட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதில் ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றிக்கிறோம். உடச்சி ஊற்றிட்டு கிளறி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா கிளறினதுக்கப்புறம் இதுக்கு 3 காய்கறி வந்து வேணும். ஃபஸ்ட்டு வந்து முட்டைகோஸ் நீட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கேரட்டு, பீன்ஸு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இதை 3யும் போட்டு நல்லா காய் வேகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக போடுங்க. ஏன்னா நம்ம இன்னொரு இடத்துல இன்னும் கொஞ்சம் போட போகிறோம். அதனால் பாதி சால்ட்டு மட்டும் இதில் வந்து போட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியும் தூவி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காய் நல்லா வேகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம வந்து ஒயிட் ரைஸை இது மாதிரி நல்லா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த ஒயிட் ரைஸையும் இதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம கிளறி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தூளெல்லாம் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து பெப்பர் வந்து போட்டுக்கிறோம். அடுத்து கறி மசாலா தூள் போட்டுக்கிறோம். சோயா சாஸ் வந்து ஒரு மூடி வந்து இதில் ஊற்றிக்கோங்க. இதெல்லாமே போட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கிளறி விட்டு இறக்கணும். அப்படின்னா சூப்பரான எக் ரைஸ் ரெடி ஆயிரும். இறக்குறப்ப கொத்தமல்லி தலையை தூவி இறக்குனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எங்கள் சேனலில் வர வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் வந்து எக் ரைஸ் பிடிக்குமோ மறக்காமல் ஒரு கமெண்ட்டை தட்டி விட்ருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.